ගමු ශ්‍රී ලංකා මගෙන් පටන් ගමු ආයි පාරත් ඊළඟ මාස 6 තමුන්නාන්සලට දුක් විඳලා ඊට පස්සේ ආයි පාරක් මේක රනිල් වික්‍රමසිංහටම තමයි බාරගන්න වෙන්නේ. ආයි පාරක් මේක ரணில் விக்ரமசிங்கටම තමයි බාරගන්න වෙන්නේ මිත්‍රෝනි. அப்படி நடந்தாலும் கூட 6 மாதம் கஷ்டப்பட்டு விட்டு திரும்பியும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். பொறுப்பெடுக்க இருப்பதும் அவரை மாத்திரம்தான். ஒரு வேலை. ඒ නිසා අපේ ජීවිතවල ඒ අවදානම අපිට ගන්න පුළුවන් කමක් නැහැ. තමුන්නාන්සලගේ තරුණ ජීවිතවල ඒ අවදානම ගන්න පුළුවන් කමක් නැහැ. අද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට ලොකු සැලැස්මක් තියෙනවා. විශේෂයෙන්ම මම මේ අවස්ථාවේදී කියනවා සම්බන්තුරේ ගොවියොන්ගේ අද අස්වෙන්න ගත්තොත් 6500 අපි ඉදිරි අවුරුදු කීපය තුල තාක්ෂණයේ තමුන්නාන්සට හඳුන්වලා දීලා මේක හෙක්ටයාරයකට කිලෝ 9000ක් වෙනකන් වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා කියන එක විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරන්නට කැමතියි. அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சவாலை நாங்கள் முகங்கொடுக்க விருப்பமில்லை. நாட்டு மக்கள் விருப்பமில்லை, இளைஞர்கள் விருப்பமில்லை. இப்போது நெல் அறுவடை மூடை ஒன்று 6500 ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது. எதிர்காலத்திலே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு மூடைக்கு 9000 அளவு வாங்க இருக்கின்றோம். අම්පාර දිස්ත්‍රික්කයේ හැටියට අපිට මූදු කරේ තියෙනවා. අපේ දීවර ජනතාව වෙනුවෙන් අපි විශාල වැඩපිළිවෙලක් සකස් කරලා තියෙනවා. සංචාරක වෙනුවෙන් විශාල වැඩපිළිවෙලක් සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම මිත්‍රවරුනි අම්පාර සම්බන්තුරේ වෙනුවෙන් අපි කර්මාන්තපුර ඇති කරලා අපේ තරුණ තරුණියන්ට රැකියා දහස් ගණනක් අපි බිහි කරන්න ඉදිරි අවුරුදු කීපය තුල අපි සැලසුම් සකස් කරලා තියෙනවා. ඒක නිසා තමුන්නාන්සේලාගේ ඡන්දය හැමොත් එක්කම කතා කරලා මේ පාර ගෑස් සිලින්ඩරයට ලබා දීලා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ ජයග්‍රහණය අම්පාර දිස්ත්‍රික්කයෙන් විජයග්‍රහණයක් කරන්නේ කියලා ඉවරලා මම ඉල්ලීමක් කරනවා මිත්‍රවරුනි. அம்பாறை சம்மாந்துறையை மையப்படுத்தி நாங்கள் தொழில் பேட்டைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு உங்களது மதிப்பான வாக்குகளை தாருங்கள். රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට ජය වේවා. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට හොඳයි ආදරණීය සමන්තුරේ මිත්‍රවරුනි මේ මොහොතේ ශ්‍රී ලංකාවේ මිනිසුන්ට දෙපයින් නැගී සිට යලි ජාතික ධජය ඔසවන්නට පිරිදුන්න මිනිසා ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ කරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුන්ගේ සමන්තුරේ සම්ප්‍රාප්තියයි මේ රට හදන්න ஸ்ரீலங்கா அதிவேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சம்மாந்துறை மக்கள் பேரணியிலே கலந்து கொள்ள விடைபெற்றிருக்கிறார்கள். எனவே அனைவரும் உங்களுடைய ஸ்மார்ட் போன்களை எடுத்து உங்களுடைய பிளஸ் லைட்டினை ஒளிரச் செய்து அவரை வரவேற்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது அதிவேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சம்மாந்துறை மக்கள் பேரணியிலே கலந்து கொள்வதற்காக உங்களுடைய கரகோஷத்துக்கு மத்தியிலும் உங்களுடைய கைகளில் இருக்கின்ற ஸ்மார்ட் போன்களுடைய பிளஸ் லைட்டினை ஒளிரச் செய்து அவரை வரவேற்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதிவேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சுதந்திர பூமி எம்மலியலும் நாடமைக்க விடுதலை அதிவேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாடமைக்க ஸ்மார்ட் போனை பிளஸ் லைட்டினை ஒளிரச் செய்து அவரை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதிவேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது மக்கள் பேரணியில் உரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමන්ට ජය වේවා. දේශයේ නායකත්වයට ජය වේවා. මේ මහ පොළොවේ උපන් අපේ ස්වාධීන මිනිසාට ජය වේවා. සමන්තුරේ ජනතාවට ජය වේවා. நமக்கில்லை உலகில் திரும்பிச் செல்ல இயலாதிரி நாம் சேர்ந்து ஒன்றாய் நாடமைப்போம். ஒரு மனதாய் நாம் சிந்திப்போம். சேர்ந்து ஒன்றாய் நாடமைப்போம். ஒரு மனதாய் நாம் சிந்திப்போம். இயலும் ஸ்ரீலங்கா உயிரே தாய்லங்கா. இயலும் ஸ்ரீலங்கா உயிரே தாய்லங்கா. அது மேலே
பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜெயவேவா ஜெயவேவா ரணில் விக்ரமசிங்க வெற்றிதுமாட்ட ஜெயவேவா தேசே நாயக்காட்ட ஜெயவேவா மாத்ருபூமியான ஜெயவேவா வளமும் நலமும் நிறை உலகின் புதுமை எமக்கே உரிமை நாடமைப்போம் நாம் வெல்வோம் சேர்ந்து ஒன்றாய் நாம் நாடமைப்போம் நாம் வெல்வோம் சேர்ந்து ஒன்றாய் நாம் வெல்வோம் சேர்ந்து ஒன்றாய் நாடமைப்போம் ஒரு மனதாய் நாம் சிந்திப்போம். අතිකරු ජනාධිපතිතුමා රනිල් වික්‍රමසිංහට අතිකරු ජනාධිපතිතුමා රනිල් වික්‍රමසිංහට අනාගතයේ ජනාධිපතිතුමා රනිල් වික්‍රමසිංහට எனவே நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். காட்டு வழியால போன ஒரு வாகனம் ரிப்பேர் ஆகி கொண்டிருந்த கதை. 2 மெக்கானிக்களும் வந்து போயாச்சு. எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த வழியால் வருகிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். எல்லாரும் வந்து கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள், நடுக்காட்டிற்குள் அகப்பட்டு விட்டோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். இது ஒரு சின்ன விஷயம். இதற்கு முன்பு பல முறை இவ்வாறான வாகனங்களை பார்த்தவன் என்று தனி ஒரு மனிதனாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அதை பொறுப்பெடுத்து இப்போது அந்த வாகனம் மிகச் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிற போது இப்ப வேடிக்கை என்னவென்றால், இப்ப காட்டை கடப்பதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு இடையில பார்த்தா மோட்டார் பைக்ல புஷ் பைக்ல கொஞ்சம் பேர் வராங்க. யார் யாரெல்லாம் முடியாது என்று ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் இப்ப வந்துட்டு இப்ப எனக்கு வாகனத்தை தந்து பாருங்க, எப்படி நான் செய்து காட்டுறேன் பாருங்க. வெட்கமாக இல்லை? இவர்களை நம்பி கொடுக்கலாமா? இவர்களை நம்பி கொடுத்தால் மறுபடியும் நாங்கள் அந்த வனாந்தரத்தில் சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்தாக வேண்டி இருக்கிறது. இன்று மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு ஏன் ஏனைய 2 வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளிக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியாக இருக்கிறது. இந்த 3 பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட அவங்க 2 பேர தேர்தல் விஞ்ஞாபனமும் 264 பக்கத்தில் இருக்கும். சில நேரங்களில் எக்ஸாம்ல நீங்க பார்த்திருப்பீங்க, விட தெரியாதவன் கொஞ்சம் கூட எழுதுவான். ஒரு கேள்விக்கு விட தெரியாதவன் கொஞ்சம் கூட 2-3 பந்தி சேர்த்து எழுதுறது, கேள்வியையும் அப்படியே பார்த்து காப்பி பண்றது. அப்ப 2-3 பந்தி கூட எழுதினா கை கடுக்க எழுதிக்காண்டாப்பா என்னோட மாஸ்டர் கொஞ்சம் கூட மார்க்ஸ் போடுவார் என்பது போல அந்த 2 வேட்பாளர்